ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட். பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல. மரத்தூள் டீ தூள்ல கலக்கிறதுக்கு. seal everything and arrest everybody. சார், CRPC கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாதத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும். தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால பணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண கொடியில்லாத தலைவன் கேட்டியார பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இது நீங்க கேட்டியாருக்கு விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்கையா, மன்னிச்சிருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை சும்மா சுன்ற நேரத்துல கலச்சிட்டியடா. தெரியாம பண்ணிட்டேங்கய்யா, ஒன்னும் பண்ணிடாதீங்கய்யா. என் நிழல மிதிக்கிறவனையே நான் நெஞ்சில மிதிக்கிறேன். தெரியுங்கய்யா, என்ன கொன்னுடுவேன்னு சொன்னாயா, என் உயிருக்கு பயந்து. சட்டத்தை நாம கையில் எடுத்துக்க கூடாது. எதுக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு? போ, இவனை கோர்ட்ல போட. தெய்வமே, நம்ம உப்பத்தின்னு வளர்ந்தவன் இவன் நம்மளே காட்டி கொடுத்துட்டான். இந்த தொழிலில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதற்கு கேட்டியார் சட்டப்படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயா, வேணாங்கய்யா, 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 ஆர்டர். டேய், அந்த அல்ல கைக்கு போன போடுறா. விடுங்க தெய்வமே, ஆள் தெரியாம அலப்பறம் பண்ணிருக்கான் அவன். நானே நேர்ல போய் அவனை நாரடிச்சுட்டு வந்துடுறேன். சார், ஒரு நிமிஷம். இப்போ சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்ட மாதிரியே போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான். குட். ஏய் தல்லியா, என்னையா கலெக்டர்? நான் ஏதோ கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன்னு நினைச்சேன்.
இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேட்டியாரோட எடுப்பு. மதுரவேல் ஐஏஎஸ் பேர் நல்லா தான் இருக்கு, ஊருக்கு தகுந்த மாதிரி. கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோன்னா உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம், தெரியுமில? வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி எம்எல்ஏ. இருக்கட்டும், ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேட்டியார் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டலா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக்? அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் என்ன எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு, 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் பலசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா. இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட அதெல்லாம் என் டிரைவர் போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்ட்டர் மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா வாட்டர் பாயிண்ட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஐயோ! ஏய்! ஓ! ஏய்! ஒரு எம்எல்ஏ மேல கை வீசில, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. ஏய், நில்றா. ஆ? நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரே கை நீட்டி அடிச்சிட்டு போறியே, இதனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்லது நான் அடிச்சிட்டு போறேனா? பின்ன உங்க அப்பா நான் வந்து அடிச்சான், நீ தாண்டா அடிச்ச. எதுக்கு அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? இப்பதாண்டா அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும், அடுத்த எலெக்ஷனை நிக்கவே முடியாது. அண்ணே அண்ணே அண்ணா, நான் என்னென்ன சொல்லிவிட்டு ஆளாளுக்கு இந்த ஆளை சவசரிங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா 2 தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதானே. இன்னும் கூட 2 தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேட்டியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ. இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா. மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்கு நான் வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னா, சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல் வாழ்க. கலெக்டர் மதுரவேல். யோ, வாயில என்ன வச்சிருக்க? வாழ்க சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல் வாழ்க. போற போக்குல நம்மள அவன் கட்சியில சேர்த்துட்டானே. இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு எம்பி, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி அல்ல கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேடிஆரை நான் மீட் பண்ணோம். ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க மதுரவேல் ஐஏஎஸ், வாங்க வாங்க. என்ன ரைடு அது இதுன்னு ஒரே கலட்டா? வேகம் இருக்க வேண்டியதுதான். அது இருந்தால் தானே விலை வைக்க முடியும். பல கோடி செலவு செஞ்சு அணுகுண்டு சோதனை பண்ணி பலத்தை காட்டினா தானே பக்கத்து நாட்டுக்காரனை பயந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றான். நான் பயந்து வரல, பங்கு எவ்வளவு வேணும்னு கேட்க வந்திருக்கேன். நான் கேட்கறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ கொடுத்து தான் ஆகணும். இங்கே வர்றா, கேட்கறது லஞ்சம் தெரியாமல் கொடுத்து தான் ஆகணும்னு மிரட்டுறாரு. பவரு பரவாயில்ல, கேளு. விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ரவுடிசம், கலப்படம், விலை வைக்கிறது, பதுக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, கவர்மெண்ட் சொத்தை திருடுறது, எல்லாத்தையும் விட்டுறணும். இல்லைன்னா நீ விட்டுருவ உன் உயிரை. நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்லடா, கார்பரேஷன் ஸ்கூலு. அறுத்துருவேன் சங்க. டேய் 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 டேய், விசுவாசம் பிடிச்ச நாயக தம்பி, இதெல்லாம் காசு பணத்துக்காக இல்லை தம்பி. உனக்கு கலெக்டர் பதவி எப்படி ஒரு பவரோ அது மாதிரி இதுவும் ஒரு பவர். தாதாங்கிற பவர் ஒரு போதை மாதிரி உடம்புக்குள்ள ஏறி ஊறிடுச்சு தம்பி. நாம எதிராளியை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் வருமே, அப்ப நம்ம முதுகுத்தன்ல ஜிவ்வுன்னு ஒரு சிலிப்பு வரும் பாரு. அதுக்காகத்தான் கழுத கட்டையில போற உடம்பு கௌரதையா போகணும்ல. சமாதானம் வந்த சட்டையை கட்டி காலில் விழுந்துருவாப்பு. சண்டைன்னு வந்துட்டா வேட்டிய வரைஞ்சுக்கிட்டு வெட்டி போட்டுருவாப்பு. அதுக்கப்புறமும் கலெக்டர் ஆபீஸ்ல நீ இருப்ப வெறும் போட்டோ. என்ன மிரட்டி பாக்குறியா? இடம் தெரியாம மோதாத. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஆட்சி பண்றதுக்கு ஆள் பலம் வேணும். அது என்கிட்ட இருக்கு. நீ இருக்கிய கலெக்டர் ஆபீஸ், அது என் தாத்தா கூத்தியா வச்சிருந்த இடம். எஸ்பி ஆபீஸ் எங்க மாட்டுக்கோட்டை. கார்பரேஷன் இருக்குது குதிரலாயம். நாங்க போட்ட பிச்சையில இருந்துகிட்டு என்னையே எதுக்குறியா நீ? ஒரிஜினல் போலின்னு என் தொழில் மாதிரியே எனக்கும் இருக்கு. இப்ப நீ பாக்குறது போலி, ஒரிஜினல் அங்க பார்.
வந்த காரு. ஆட ஐயா சல்லா குளத்தில் நம்ம கலப்பட பெட்ரோல் கூட தீப்பிடிச்ச ரீதியா நீ என் நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன். நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. நம்ம மாட்டு பிடிக்க வேண்டாம் இருக்கான் இருக்காண்டா எங்க அண்ணன். யாரது? காளைங்க பக்கத்து ஊருக்கார நல்லா மாடு பிடிப்பான். அசந்து உட்கார்ந்துட்ட மாடு பிடிக்கிறதுல, அதுவும் இந்த பக்கத்துல உனக்கு சரியா யாருமே இல்லன்னு சொல்றாங்க. ஓஹோ, ஏதாவது ஏப்ப சாப்பிட்டியா இருந்தா பிடிப்ப போல் இருக்கு. இவர் சொல்றாருன்னு ஆத்திரப்பட்டு அந்த மாட்டு பக்கம் போயிடாத. ஒரே குத்து குடல் வெளியில வந்துடும். போங்கண்ணே 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 விடுறாங்க போங்கண்ணே
நான் சொன்னபடி கொஞ்சம் இருங்க பண்ணியா. நீங்க அறிவிச்ச பரிசு அடையறதுக்காக நான் இந்த மாட்டை அடக்கல. இந்த காளையை யாரு எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த மாட்டை அடக்கினேன். உங்க பரிசு எனக்கு தேவையில்லை, உங்க தங்கச்சியும் எனக்கு தேவையில்லை. Come on, come on. Very good. Good boy, good boy. Sit. Brownie, trained by Mr. Daniel. Come on, Brownie. Come on. Come on. Come on, come on. Police power! எங்க police வந்தாங்க? Brownie, don't insult me. Come on, Brownie. Come on. இப்படி என்ன அவமானப்படுத்திட்டீங்க? இவனுக்கு பேர் வரலங்கிறதுக்காக வாயிலா ஜீவனை அநியாயமா சுட்டு கொண்டுட்டான் bastard. டேய், போதும். இப்போ நம்ம குத்துற கனெக்ஷன்ல இனிமே எல்லாம் ராங்கா தான் ஒர்க் பண்ணோம். ஆறாது புதுசா பார்த்தல எங்க பவரை. அஜய் ஐடினா 6 ஃபீட்டா? இங்க 6'4". பஞ்ச் பண்ணிட்டியா? கேக்குறல்ல, சொல்ற. என்ன பாக்குற? இத பார்வைக்கு என்ன அர்த்தம்? புதுசா வரவங்களுக்கு நாங்க இப்படித்தான் ஆர்த்தியா இருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எங்க ஃபேக்டரிக்கு வந்துட்ட. இனிமே எங்க கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாம நடந்துக்கோ. ஏன்னா நாங்க கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு கெட்டவன். கங்க்ராச்சுலேஷன். உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. எல்லாம் சேர்மனோட வேலை தான். சேர்ந்து 15 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள ப்ரமோஷனா? சரி, ட்ரைனிங்னே வச்சுங்களேன். ட்ரைனிங்கா? உனக்கு அசெம்பிளி செக்ஷன்ல ட்ரைனிங். என்ன அப்படி பாக்குற? அந்த 10 பேர் இருக்கிற செக்ஷன் பாக்குறீங்களா? அஜய், நம்ம அமைதியா இருந்து நம்ம வேலையே பார்த்தா யார் நம்ம என்ன பண்ண போறாங்க? ரைட்? கம், முதல்ல அந்த 10 பேரையும் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருப்பாங்க, ரொம்ப தங்கமான பசங்க. மிஸ்டர் சுர்லா, மிஸ்டர் சுர்லா, தூக்கத்துக்கு எடுத்துட்டேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். 1 மினிட். கம்ப்யூட்டர் குட்டியை கணக்கு பண்ற மாதிரி கணக்கு இருந்தேன், எடுத்துட்டே போட்டி. இன்னில இருந்து மிஸ் அஜய் தான் இந்த அசெம்பிளி ஷாப்க்கு ஃபோர்மேன். இனிமே அவர் சொல்றது தான் நீங்க கேட்கணும். ஆல் தி பெஸ்ட் அஜய். இனிமே அவங்க பாத்துக்குவாங்க. வாங்க மிஸ்டர் கோவிந்தராஜன். வாமா மித்ரா, மித்ரா, இன்னையில இருந்து நமக்கெல்லாம் இவர் தான் சீப்பா. அதான்ப்பா ஃபோர்மேனா. நீ தான் புது அசெம்பிளி 4 மேனா? நாங்கெல்லாம் இந்த அசெம்பிளி 10 மேன்.
அந்த எடுப்பு உனக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போறான்பா. இங்க ஆல் த ஒஸ்ட். இனி உன் டைமும் ஒஸ்ட். சேர்ந்து 15 ஷிஃப்ட் தான் ஆச்சு. அதுக்குள்ள முதலாளி எப்படி ப்ரமோஷன் கொடுத்தாரு? ஐயோ நீ ஒருத்தன்டா. முதலாளிக்கு இவன் குட்டியை கூட்டி கொடுத்துருப்பான், பதிலுக்கு அவரும் கூட்டி கொடுக்கலான்னு நடிச்சிருப்பாரு சம்பளத்தை. சரி, salary கூட்டி கொடுக்கட்டும்ப்பா. அதுக்கு எதுக்கு ப்ரமோஷன்? அது சும்மா பேருக்குடா. ஃபேக்டரின்னு வந்தாச்சு, ஃபோர்மேன் தான் சொல்லி ஆகணும். அப்பட்டமா மாமா நான் சொல்ல முடியும். அசம்பிளி மாமா கேட்க அசிங்கமா இல்ல? ஏதோ செக்ஷன் மாத்தி உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களேன்னு ஏதாவது ஹீரோ வேலை பண்ண நினைச்சா உன்னை காப்பாத்த ஸ்ரீராம் இல்ல அந்த பரசுராமனே வந்தாலும் முடியாது. இங்க பாருங்கண்ணா, இங்க மத்தவங்க எல்லாம் காரை அசம்பிள் பண்ணுவாங்க. ஆனா நாங்க பார்ட் பார்ட்டா கழட்டுவோம். அது காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இங்க ஃபோர்மேனா மட்டும் நடந்துக்க. போ, போய் வேலை பாரு. எதுக்காக என்ன காதலிச்ச? என் உணர்ச்சியோட எல்லாரும் ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? நான் உங்க ஃபேக்டரியில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அங்க 10 பேர் என்ன பண்ற டார்ச்சர்ல என் நரம்பெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. இப்படி ஒரு கஷ்டத்தை நான் என் லைஃப்ல அனுபவிச்சதில்லை தெரியுமா? போதும் போதும். காதலுக்காக எதோ ஆனாலும் தியாகம் பண்ணலாம், உயிரை கூட கொடுத்துடலாம். ஆனா தன்மானத்தை இழக்க முடியாது. ஒரு உணர்ச்சியை வித்து இன்னொரு உணர்ச்சியை வாங்க நான் தயாரா இல்லை. குட் பை. உனக்கும் குட் பை, உன் காதலுக்கும் குட் பை, உங்க அப்பனோட கண்டிஷனுக்கும் குட் பை. அஜய், அஜய், அஜய். ஹலோ, ஐம் ஸ்ரீராம் சார். நான் எதிர்பார்த்தபடியே அஜய் என் பொண்ணுகிட்ட காதலுக்கு குட் பை சொல்லிட்டு போயிட்டான். அடுத்தது அந்த 10 பேருக்கு சமாதி கட்டுறது தான் அவனோட குறியா இருக்கும். அது எப்ப நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத ஃபாலோ பண்ணி எனக்கு சொல்லு. ஓகே சார். ஓய், ஏய் இங்க வா. எவன் உள்ள வர நீ பார்க்க மாட்டியா? சாத்துன்னா ஏய் வெளிய போயா, இழுத்து வெளிய தள்ளுறான் தால. ஹலோ, வந்துட்டானுங்க. அவர் வந்தா என்னப்பா? அதான் காசு வச்சிருக்காருல, அப்புறம் என்ன? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு தேவையான விஷயம் தான், நீங்க சொல்லுங்க. இந்த ஆளா வரக்கூடாதுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த ஆளா வந்தா மத்த கஸ்டமர் யாரும் வர மாட்டாங்க. அப்புறம் ஓனர் எங்களை தான் திட்டுவாரு. மத்த கஸ்டமரா? இங்க வர முக்காவாசி கஸ்டமரே என் காலேஜ் பசங்க தான். நாங்களே ஒன்றும் சொல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க இருங்க. நீங்க எதுக்கு போனோம்? ஹோட்டல் தானே இது. காசு கொடுத்த சாப்பாடு போட தானே ஹோட்டல் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? இப்போ இவர் உள்ள விட முடியுமா முடியாதா? என்ன பிரச்சனை இல்லை நீனு? நான் இந்த இவர் உள்ள வந்தா நம்மளாம் வரமாட்டோமா? இவர் சொல்லிக்கிறாரு. இப்போ விட முடியுமா விட முடியாதாங்க? ஏய் அந்தால உட்கார சொல்றேன். ஏய் பாபு, சொல்லுங்கண்ணே. என்னடா கேட்டேன்? இதுவா கேட்டேன்? எப்பவும் சாப்பிட்ற சரக்கு எடுத்துருவா. விடு விடு. என்ன உன் கம்பெனி சரக்கு உனக்கே கொடுக்குறான். என்ன காமனாராமா? என்னடா குமாரன் இன்னும் காணா? எப்போ வருவாரான்? காரனூர் தாபாவில் இருக்கார். இன்னும் 1/2 மணி நேரத்தில் வருவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டப்ப தாமரைப்பட்டி தாபாவில் இருக்காருன்னு 3 கடையில் எங்கே இருக்காரோ அதை தானுங்க சொல்ல முடியும். அட ரொம்ப தான் சலிச்சுக்கிற. சரி வா பங்காளி, வேலையை முடிச்சுட்டு வரலாம். அண்ணே சுரேஷண்ணே, இன்னும் வாந்தி அடிக்கலையா? ஏய் சின்ன பசங்கடா, ஒரு ஆள் போதும். எதுக்கு இத்தனை பேர்? ஏய் ஆள் யாருன்னு காட்டுறா நீ. ஆள் யாருன்னு காட்டுறேன். நம்ம 4 அப்பாவுக்கு போதும். ஆனால் கடையில் வச்சு பண்ணிடாத, வெளியில் எங்கேயாச்சும் வச்சு பண்ண. அப்புறம் குமாரனுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவார். மச்சி, எனக்கு ஒரு டவுட். என்ன அது? இந்த சிகரெட்டு செய்கிறவங்க ஒரே ஜாதிக்கார ஆளுகளாக இருப்பாங்களா? சான்ஸ் இல்லை மச்சான். அப்புறம் இந்த அரிசி மாத்திரை மருந்துலாம்
சான்ஸே இல்லை. அட நம்ம போட்டிருக்கிற பேண்ட் சட்டை வேட்டி ஜட்டி சான்ஸே இல்லை மச்சான். இதுக்கெல்லாம் மக்கள் ஹெல்ப் வேணும். ஆனா அவங்க உள்ள சேர்த்து கொடு இல்ல. என்னடா நியாயம்? இது உங்க ஜாதி சங்க போஸ்டர் தானே? ஆமா. கடை ஓனரும் உங்க ஜாதி தானே? ஆமா. பேசாம அவர்கிட்டே போய் நான் இங்க இல்லங்கடா, எங்க ஊருக்கு வந்து எங்க சாதியே தப்பா பேசுறீங்களா? எங்க போயிருக்காரு? எப்போ வருவாரு? ஏன் எதுக்கு கேக்குறீங்க? ஏய், சொன்னதான் சொல்லுவியா? ஏய், வேற ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அவர் தேடி சிலர் வருவாங்கன்னு சொன்னாரு. அவங்ககிட்ட யாரையாவது காட்ட சொல்லிட்டு போனாரா? வேற ஏதாவது சொல்ல சொன்னாரா? அது எப்படி உங்ககிட்ட சொல்றது? நீங்க யாருன்னே தெரியாதே. ஏய், அது நாங்க தான்டா. ஓ, மூர்த்தி அண்ணா தான் ஃபுல் டீலர் சொல்லிட்டு போயிருக்காரு. மூர்த்தினா ராமநாதன் ஆளுங்க வந்திருக்காங்க. வடிவேல் அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனார்ல, அவங்க தான். Tagida